ஓம் சாந்தி. இன்றைக்கு விலை மதிக்க முடியாத இந்த சரீரத்தை எப்படி நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதற்காக பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி நாம் யோகத்தின் மூலமாக நம்முடைய உடலை சரி பண்ணுவது. பாபா சொல்கிறாரு, இந்த சரீரம் ஒரு குதிரையை பொதுவாக தட்டி கொடுத்தாதான் அது எஜமானனுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும். அதை நாம் உதைச்சோன்னா சண்டித்தனம் பண்ணுவோம். அதே போல் இந்த உடல் நமக்கு ஒரு குதிரைக்கு சமம். இதை நாம் தட்டி கொடுத்தால்தான் இது நமக்கு தன் ஒத்துழைப்பை கொடுக்கும். இந்த உடலால் நாம் டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடல் மேலும் மேலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம என்ன நினைக்கிறோம் அதுவாக நம்ம ஆகுவோம். அப்போது நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய விதத்தை மாற்றணும். நோய் வந்தால், ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குது, இந்த கால் ரொம்ப தொல்லை கொடுக்குது, என்னுடைய கை ரொம்ப வலிக்கிறது, இந்த பல்லு ரொம்ப எனக்கு கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு நாம் நினைக்கும்போது, அது திருப்பி திருப்பி நாம் நினைக்கிறதுனால சொல்கிறதுனால அந்த வலியும் வியாதியும் கூடிகிட்டே தான் போகுமே தவிர அது குறையாது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நான் நல்லா இருக்கிறேன், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாதி சரியாயிடுச்சு, என்னுடைய இந்த வியாதியெல்லாம் வெளியே போகிறதுக்காக என்கிட்ட வந்துட்டுருக்குது, விடை பெற்று செல்வதற்காக வருது. நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட பயந்து போயிடுவோம். ஐயோ என்னுடைய உடம்புல இப்படி இருக்குது, அப்படி ஆயிடுச்சு, சின்ன மாற்றத்தை கூட நம்மளால் தாங்க முடியலை, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சே சின்ன வியாதியை பெருசாக்கிக்கிறது நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நாமளே ஆக்கிக்கொள்கிறோம். அப்போது நம்ம நினைக்கிறது நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி என்ன நினைக்க வேண்டும், நம்ம நினைக்கும்போது என்னுடைய வியாதி சரியாகிவிட்டது, என்னுடைய இந்த சரீரம் பாபாவோட சேவைக்கு எனக்கு ஒத்துழைப்பை கொடுக்கின்றது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வியாதி தொல்லை பண்ணாது. இந்த உடல் நமக்கு பாபாவோட சேவைக்கு ஒத்துழைப்பை கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று, நம்ம யோகா பண்ணுறோம், நம்ம உடல் சரியாகணுன்றதுக்காக யோகா பண்ணுறோம், பாபாட்ட சொல்கிறோம். அப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பாபாட்ட சொன்னேன், யோகா பண்ணேன், ஆனாலும் என்னுடைய வியாதி சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? புண்ணிய கர்மா இருந்தால் வியாதி சீக்கிரமாக சரியாயிடும். புண்ணிய கர்மா இல்லை அப்படின்னா வியாதி குணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக நாம் செய்யக்கூடிய யோகத்தினுடைய பிரயோகத்தை விட்டுடக்கூடாது, சரியாகலைன்றதுக்காக விட்டுடக்கூடாது. புண்ணிய கர்மத்தை அதிகரிக்கிறதுக்கு பாபா நமக்கு சேவைக்கான பொறுப்பு கொடுத்துருக்கார், சான்ஸ் கொடுத்துருக்கார். பாபா உடலால், மனசால், பணத்தால், பொருளால் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சேவா பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம், இப்போ எந்த சேவையும் நான் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ மனசா சேவா பண்ணலாம். மனசா சேவா பண்ணும்போது மனசு நல்லாயிருக்கும். உடல் வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள். யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, துவேஷம், பகை உணர்வு இருக்கிறது. எது நடந்தாலும் நெகட்டிவாகவே நம்ம நினைக்கிறது. இதுதான் நம்மளுடைய உடலில் வியாதியை கொண்டு வர்றதுக்கு காரணமாயிடுது. அப்போ நம்ம யோகா பண்ணும்போது நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்களை நினைக்கும்போது ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த வியாதியை முதல்ல நம்ம போக்கணும். எந்த வியாதியை போக்கணும்?
மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பொறாமை, வெறுப்பு, துவேஷம், பகை, நெகட்டிவான எண்ணங்கள் இதையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா பிறகு நமக்கு வரணும்னு இருந்த வியாதி கூட போயிடும். அதனால் அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம நினைக்க கற்றுக்கொள்ளணும், பயிற்சி கொடுக்கணும். வெகுகால பயிற்சி பாபா சொல்கிறார். அந்த வெகுகால பயிற்சிக்கு நாம் தன்னை கொண்டுட்டு வரணும். அடிக்கடி இந்த சரீரத்துக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு காரியம் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எனக்காக நீங்கள் இந்த காரியத்தை செய்து கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மனசார சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தினமும் இரவு படுக்கைக்கு செல்கிறதுக்கு முன்னால் இந்த சரீரத்தினால நம்ம என்னென்ன காரியம் செய்தோம், இந்த சரீரம் நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தது அதை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களுக்கும் நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா சரீரம் கூட சந்தோஷப்படும். இது என்ன ஜடம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுடைய தாக்கம் இந்த உடலை பாதிக்குது அப்படின்னா நன்றி சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் இந்த உடலில் பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆகையினால இன்றைக்கு வாங்க நாம் எல்லோரும் யோகா பண்ணுவோம். எந்த மாதிரி யோகா பண்ண போகிறோம் இன்றைக்கி? ஃபஸ்ட் நமக்காக பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சரீரம், இதை நம்ம அலட்சியமாக விட்டுடக்கூடாது. கடைசியில் பாபா நம்மளை கேட்பார், இந்த சரீரம் நீ எனக்கு கொடுத்த குழந்தை, உனக்கு நான் அடமானமாக தானே கொடுத்தேன், நீ உன்னுடையதுன்னு நினச்சிட்டு கவனக்குறைவாக இந்த உடலை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டையே அப்படின்னு பாபா நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஆகையினால் இந்த உடலை எப்படி சரி பண்ணுறது யோகத்தின் மூலமாக அப்படிங்கிறத இப்போ பலவிதமான பயிற்சி மூலமாக நாம் செய்யலாம். யோகாவில் ஒரே பயிற்சி மூலமாக செய்தாலும் ஒரு வாரத்தில் அது என்ன ஆகிடும், எப்படி நம்ம யோகா கூட நம்ம டெய்லி வெரைட்டியாக யோகா பண்ணால் தானே நமக்கு பிடிக்குது. அப்போ இந்த ஹீலிங் மெடிடேஷன் கூட நாம் டெய்லி ஒரே மாதிரியே செய்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பலவிதமான பயிற்சி முறைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் சாந்தி. நான் சைத்தன்யமான ஆத்மா. என் நெற்றியில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் நான் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடலில் இருந்து தனிப்பட்ட ஆத்மா அஸ்ரீரி ஆத்மா நான். சரீர உணர்விலிருந்து விடுபட்டு பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன்.
பரந்தாமத்தில் சர்வசக்திவான் சிவபாபாவுக்கு அருகில் இருக்கின்றேன். சிறிது நேரம் பரந்தாமத்தில் சிவபாபாவுக்கு சமமாக மாஸ்டர் சர்வசக்திவானாக தன்னை அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா நான் மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றேன். இரு புருவங்களுக்கும் மத்தியில் அமர்கின்றேன். சிவபாபாவிடம் இருந்து சக்திசாலியான கிரணங்கள் மேலிருந்து என் ஆத்மாவின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. என் ஆத்மாவில் சக்தி நிறைந்து கொண்டிருக்கின்றது. சிகப்பு நிறமயமான சக்தியின் கிரணங்கள் என் முகம் முழுவதும் பரவுகின்றது. என்னுடைய நகக்கண்கள் மூலமாகவும் சக்தி உடல் முழுவதும் பரவுவதை அனுபவம் செய்கின்றேன்.
இந்த சரீரம் ஆரோக்கியமான சரீரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஹே சரீரமே, இத்தனை காலங்களாக நீ எனக்கு எல்லா விதத்திலும் உன் ஒத்துழைப்பை கொடுத்தாய். பாபா சேவை செய்வதற்கு உன் சகயோகத்தை கொடுத்தாய். அதற்காக நன்றி. இப்போது பரந்தாமத்திற்கு பறந்து செல்லுங்கள். சுகக்கடல் பாபா நான் ஆத்மா, சுகத்தின் கடலில் மூழ்கி எனக்குள் சுகத்தை நிறைத்துக் கொள்கின்றேன். சுகத்தின் கிரணங்கள் என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய
ஒவ்வொரு அங்கத்திலும் சுகத்தினுடைய கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் குணமாகிவிட்டது. என் துக்கமெல்லாம், வேதனையெல்லாம் தூரமாகிவிட்டது. இந்த சரீரம் மறுபடியும் தன் ஒத்துழைப்பை எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றது. நான் சுகஸ்வரூபமான ஆத்மா. மறுபடியும் நான் ஆத்மா பரந்தாமத்திற்கு செல்கின்றேன். சிவபாபா தூய்மை கடலாக இருக்கின்றார். பவித்ரதாவின் கிரணங்கள் பொன்னிறமயமான கிரணங்கள் என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டிருக்கின்றது.
தூய்மையின் பொன்னிறமயமான கிரணங்கள் நெற்றியில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் விழுந்து கொண்டிருக்கின்றது. என் ஆத்மாவில் பொன்னிறமயமான தூய்மையின் கிரணங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. பவித்ரதாவின் கிரணங்கள் என் முகம் முழுவதும் பரவுகின்றது. என்னுடைய கழுத்து பாகம் என்னுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய வலி அகன்றுவிட்டது. பவித்ரதாவின் பொன்னிற கிரணங்கள் என் 2 புஜங்களிலும் பரவுகின்றது. கைகளில் இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் மறைந்து போகின்ற பவித்ரதாவின் பொன்னிற கிரணங்கள் என் இதயம் முழுவதும் நிறைகின்றது. இதயம் சக்திசாலி ஆகுகின்றது. என் இதயத்தில் இருக்கும் அடைப்புகள் எல்லாம் நீங்கிவிட்டது.
இதயம் சரியாகிவிட்டது. பாபாவின் பவித்திரமான கிரணங்கள் என்னுடைய நுரையீரலை உறுதியாக்குகின்றது. பவித்ரதாவின் கிரணங்கள் சிறிது சிறிதாக என் வயிறு முழுவதும் பரவுகின்றது. என் வயிற்றில் இருக்கக்கூடிய வியாதி, வலி, வேதனை அனைத்துமே பவித்ரதாவின் கிரணங்கள் பட்டு அழிந்து போகின்றது. தூய்மையின் கிரணங்கள் பட்டு என் குடல் முழுவதும் சுத்தமாகுகின்றது. தூய்மையின் கிரணங்கள் என்னுடைய கிட்னியை ஸ்ட்ராங் ஆக்குகின்றது. சிறிது சிறிதாக பொன்னிறமயமான தூய்மையின் கிரணங்கள் என் கால்களில் பரவுகின்றது. உள்ளங்காலில் இருக்கக்கூடிய வலியை அது அகற்றுகின்றது.
கால்கள் முழுவதும் தூய்மையின் பொன்னிற கிரணங்கள் பரவுகின்றது. இப்பொழுது இந்த உடல் முழுவதும் பொன்னிற கதிர்களால் பிரகாசமாக மின்னுகின்றது. இந்த உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் குணமாகிவிட்டது. அனுபவம் செய்கின்றேன். தூய்மையின் ஃபரிஷ்டா நான். ஃபரிஷ்டாவாகி மேலே பறந்து செல்கின்றேன். பூமி உருண்டையின் மீது அமர்கின்றேன். இயற்கை அன்னையே, இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடலை எனக்கு கொடுத்ததற்காக உனக்கு நான் நன்றி சொல்கின்றேன். உண்மையிலேயே இந்த கடைசி சரீரம் இதன் மூலம் நான் பாபா சேவை எவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சரீரத்தின் மூலமாக என் எதிர்கால பாக்கியத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். எதிர்காலத்திற்கான புண்ணிய கணக்கை சேமித்துக் கொண்டிருக்கின்றேன்.
21 ஜென்மத்திற்காக ஆஸ்தியை பாபாவிடம் வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். என் ஆத்மா பேட்டரியை ரீசார்ஜ் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இயற்கை அன்னையே உனக்கு நன்றி மனதார கூறுகின்றேன். தூய்மையின் ஃபரிஷ்டா நான். என்னிடமிருந்து தூய்மையின் பொன்னிற ஒளிக்கிரணங்கள் வெளிப்படுகின்றது. தூய்மையின் அதிர்வழிகள் இந்த உலகம் முழுவதும் பரவுகின்றது. வியாதியில் துடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் வியாதி அவர்களிடமிருந்து விடை பெறுகின்றது. இந்த உலகம் நோயற்ற உலகமாக மாறுகின்றது. நான் அழியாத சர்ஜன் சிவபாபாவின் குழந்தை. மாஸ்டர் சர்ஜனாக இருக்கின்றேன். பவித்ரதாவின் கிரணங்கள் என் ஆத்மாவில் இருக்கும் பொறாமை, துவேஷம், பகை
பகை, நெகட்டிவான எண்ணங்களை அழிக்கின்றது. ஆத்மா நான். இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கர்ம இந்திரியங்களுக்கு நான் ராஜாவாக இருக்கின்றேன். இரு புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன். நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. சுயராஜ்ய அதிகாரி என்ற ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு என் கர்ம இந்திரியங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். இந்த சரீரத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. உங்களுடைய உடல்ல ஏதேனும் வியாதி இருக்கிறது அல்லது வலி இருக்கிறது என்றால் அந்த உறுப்புக்கு கட்டளையிடுங்கள். இத்தனை நாள் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாயோ அதே போல் நீ
இப்பொழுதும் எனக்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். வலியே, நீ போய்விடு. வியாதியே, நீ சரியாகிவிடு என்று கட்டளையிடுங்கள். இந்த உடல் வேறு, நான் ஆத்மா வேறு. நான் ஆத்மா சக்திசாலியாக இருக்கின்றேன். நான் சக்திசாலியாக இருப்பதன் மூலம் என்னுடைய இந்த உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் கூட சக்திசாலி ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆஹா பாபா, நான் எவ்வளோ பாக்கியசாலி. கடைசி பிறவியில் ஏற்றுப்போன இந்த சரீரத்தின் மூலமாக என்னை எவ்வளவு சேவை செய்ய வைக்கின்றீர்கள். இந்த உடலையும் ஆரோக்கியமான உடலாக்குவதற்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றீர்கள். நன்றி பாபா. நான் பரம பவித்திரமான ஆத்மா. பவித்ரதாவினுடைய கிரணங்கள், சக்திகளினுடைய கிரணங்கள் சிவ் பாபாவிடம் இருந்து என் ஆத்மாவில் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகத்திற்கும்
குணமளிப்பதற்கான வைப்ரேஷனை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அங்கங்களில் இருந்தும் தூய்மையின் கிரணங்கள், சக்தியின் கிரணங்கள் வெளிப்பட்டு நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அனைவருடைய துக்கமும் நீங்குகின்றது. நான் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.